السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஒரு நாளையிலே சங்கையான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இன்றைய தினம் 3 சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு தினம். வெள்ளிக்கிழமை என்பது சையதுல் ஐயாம், நாட்களுக்கெல்லாம் அதுதான் தலைமையான நாள். இரண்டாவது, அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஒரு நாள். மூன்றாவது சிறப்பு என்னவென்றால் ஆசிரியர்கள் தினம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற பொழுது, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியனாக இறைவனால் அனுப்பி வைக்கப்பட்டேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள். பெருமானார் மாத்திரம் இந்த உலகத்திலே பிறக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு குர்ஆனும் தெரியாது, ஈமானும் தெரியாது, சட்டங்களும் தெரியாது, எதுவுமே தெரியாத மிருகங்களை போன்றுதான் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்போம் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிக பெரும் ஒரு அருள் கொடையாக வழங்கியிருக்கின்றார். லக்கத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன அப்படிங்கிற வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் செய்த பேருபகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கிடைத்தது. ரசூலுல்லாஹ்விற்கு 2 பெரும் பதவிகளை அல்லாஹ் வழங்கினார். ஒன்று இந்த சமுதாயத்தினுடைய ஆன்மீக தலைவர், இரண்டாவது இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் தலைவர். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சிறந்த ஒரு குடும்ப தலைவர், பிள்ளைகளுக்கு சிறந்த ஒரு தந்தை, மாணவர்களுக்கு சிறந்த ஒரு ஆசிரியர், அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு அரசியல் தலைவர். இப்படியெல்லாம் பெருமானாருடைய சிறப்புகளை நாம் பேசிக்கொண்டே செல்லலாம். உலகத்திலே எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள் தோன்றி மறைந்துள்ளார்கள், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
எத்தனையோ அரசியல் தலைவர்கள் தோன்றி மறைந்து இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் இன்ஷா அல்லாஹ் இந்த சமுதாயத்திலே ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருப்பார்கள். ஆனால் உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் உலகம் அழிகின்ற நாள் வரையிலும் பெருமானாரை தவிர சிறந்த ஆன்மீக தலைவரையும் சிறந்த அரசியல் தலைவரையும் இந்த சமுதாயம் பெற்றுக்கொள்ளவே செய்யாது. அந்த அளவிற்கு அப்பழுக்கற்ற ஒரு ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக அவர்கள் 23 ஆண்டு காலம் சிறப்பான முறையிலே ஒரு ஆட்சியை நிறுவி உலகம் உள்ளளவும் இந்த சமுதாயத்திற்கு அவர்கள் ஆன்மீக தலைவராக அரசியல் தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்றைக்குள்ள ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அவர்களின் வாழ்க்கையிலே களங்கமில்லாத தலைவர்களை நம்மால் பார்க்க முடியுமா? மத மோதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக தலைவர்களைத்தான் இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம். ஒற்றுமையாக வாழக்கூடிய 2 மதத்தவர்களுக்கு மத்தியிலே சண்டையை ஏற்படுத்தக்கூடிய ஆன்மீக தலைவர்களைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் சந்திக்கின்றது. அரசியல் தலைவர்களைத்தான் இந்த உலகம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை மேடைகளிலே ஒற்றுமையை உருவாக்கக்கூடிய ஆன்மீக தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் அவர்கள் சார்ந்திருக்கின்ற மதத்தவர்களை தூக்கியும் மற்ற மதத்தவர்களை தாக்கியும் அவர்கள் மேல் தாக்குதல் தொடுக்கின்ற அளவிற்கு அவர்கள் அநாகரிகமாக பேசக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் திறந்து பார்த்தால் நபித்துவத்திற்கு முன்பும் சரிதான், நபித்துவத்திற்கு பின்பும் சரிதான். மோதல்கள் உருவாகும் என்ற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அந்த களத்திலே பெருமானார் காட்சி தருவார்கள். மோதல்கள் உருவாகுவதை தடுத்து நிறுத்துவார்கள், சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். இதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால காபத்துல்லாவை கட்டி முடித்து ஹஜருல் அஸ்வத் கல்லை வைப்பதிலே பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இன்றைக்குள்ள ஜாதி மோதல்களை விட அன்றைக்குள்ள ஜாதி மோதல்கள் அதிகம். ஒருவருடைய தோட்டத்திலே அடுத்தவனுக்கு சொந்தமான ஒட்டகம் வாய் வைத்து தண்ணீர் குடித்ததற்காக பரம்பரையாக சண்டை போட்டவர்கள் தான் அரபு நாட்டை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்களை கூட பெருமானார் திருத்தி அல்லாஹ்வே ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், இவர்கள் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ்வே புகழ்கின்ற அளவிற்கு அவர்களை திருத்துகின்ற ஒரே ஆன்மீக தலைவர் அரசியல் தலைவர் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அப்ப ஹஜருல் அஸ்வத யார் தூக்கி வைக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை வருது. பிரச்சனை முற்றி கைகலப்பாக ஆகி இரத்த ஆறுகள் ஓடுவதற்கு அங்கே வழிவகை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிடுகின்றார்கள். அப்ப அரபு கோத்திரத்தினுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? நமக்கு மத்தியில பிரச்சனை வேண்டாம், முகமது அதை தீர்த்து வைப்பார். நாளை காலையில காபத்துல்லாவிற்குள்ளால் யார் முதலாக வருகிறாரோ அவர்தான் இந்த கல்லை எடுத்து அந்த காபத்துல்லாவுடைய ஒரு மூலையில பொருத்த வேண்டும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. மறுநாள் காலையில நாம தான் முதல் ஆளா போகணும் அப்படின்னு சொல்லி அரபுகள் எல்லாம் தூங்கவே இல்லை. ஒருத்தர் வாராரு, நான் தான் முதல் ஆளா உள்ள நுழைகிறேன் அப்படின்னு வந்தா அங்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனை தியானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரபு கோத்திரத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் வந்தாச்சு. யார் முதல்ல வந்தா? முஹம்மது தான் வந்தா. அப்ப அவர் தான் இந்த கல்லை தூக்கி வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நான் தான் தூக்கி வைக்கணும், ஆனா அந்த பாக்கி எனக்கு மட்டும் கிடைச்சா போதாது,
எல்லா கோத்திரத்தினுடைய தலைவர்களும் சேர்ந்து அதை தூக்கி வைக்க வேண்டும். அதனால ஒரு போரடியை விரிச்சு அதுல கல்ல தூக்கி வைத்து எல்லா தலைவர்களும் அந்த போரடியை சேர்ந்து தூக்குங்கள், நான் கல்லை தூக்கி வைக்கிறேன், பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்பதை வரலாறுகள் மூலமாக நாம் படித்து வருகின்றோம். பெருமானாருடைய காலத்துல அவுஸ் அப்படின்னு ஒரு கூட்டம், கஸ்ரஜ் அப்படின்னு ஒரு கூட்டம், பிரபலியமான கூட்டத்தார்கள். இந்த ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி தான். அவர்களுக்கு ஏற்பட்ட சண்டையில ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிந்து, ஒரு கட்சிகளை இரண்டு தலைவர்கள் தனியாக பிரிந்தால் இவர் தலைமையில ஒரு கட்சி உருவாகிறோம், அவர் தலைமையில ஒரு கட்சி உருவாகுது. இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். அதுபோன்றுதான் அவுஸ் என்பவரின் தலைமையின் கீழ் அவுஸ் கூட்டத்தார், கஸ்ரஜுடைய தலைமையின் கீழால் கஸ்ரஜ் கூட்டத்தார் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிந்து காலங்காலமா சண்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆக்கப்பட்ட பின்னால ரெண்டு தலைவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நேற்று வரைக்கும் சண்டையிட்டவர்கள் இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா, நான் பொண்ணுதான நீ மாப்பிள்ளைய கூடு, நீ பொண்ணதான் நான் மாப்பிள்ளைய தார, இந்த மாதிரியாக பொன் கொடுத்து பொன் எடுக்கின்ற அளவிற்கு திருமண பந்தம் என்பது சாதாரண ஒரு பந்தம் அல்ல. குடும்பத்திற்குள்ளால் சண்டை வந்துவிட்டால் முதலாக அவர்கள் நிறுத்துவது, திருமணம் செய்து கொடுத்தாலும் நீ வீட்டுக்கு வந்துரு, அந்த குடும்பத்தை நீ வாழக்கூடாது, வாழ்வதற்கு நீ தகுதியற்றவள் அப்படின்னு என்ன செய்வாங்கன்னா, ஒற்றுமையாக வாழக்கூடிய மகளை கூட சண்டை வந்த பின்னால் அந்த மகளை திருப்பி வாங்கி தலாக்கை விட சொல்வார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப தகராறு, கொடுக்கல் வாங்கல தகராறு, நில தகராறு, வாய்க்கால் தகராறு, எல்லா தகராறுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அவுஸ் வேற கஸ்ரஜ் வேற என்று இருந்தவர்களை எல்லாம் சஹாபி என்ற ஒரே போர்வையின் கீழ் கொண்டு வந்து, நீங்கள் எல்லாம் உடன் பிறந்த சகோதரர்கள். உலகத்தில் எந்த ஆன்மீக தலைவரும் சகோதரத்துவத்தை அவர்கள் ஏற்படுத்தவில்லை, சமாதானத்தை ஏற்படுத்தவில்லை. இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். தமிழகத்திலே இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய பகுதிகளில் கூட என்னை தாடி வைத்தவன், தொப்பி வைத்தவன் கொல்ல வந்தான் என்று ஒரு ஆன்மீக தலைவர் சொல்ல, அதை சில பேர் எரியிலிருந்து வெள்ளையை எரிய ஊத்துற மாதிரி ஊத்தி அதை கொழுந்து விட்டு எரிய செய்து இன்றைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால அல்லாஹ் அதை ஒன்றுமில்லாம ஆக்கிவிட்டார் என்பதையும் இன்றைக்கு நாம் நிதர்சனமாக பார்த்து வருகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன்ல சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். வதுகுரு 3வது அத்தியாயம் சூரத் ஆல இம்ரான்ல 103வது வசனம், அவுஸ் கஸ்ரஜ் அந்த கூட்டத்தாரை ஒற்றுமையாக ஆக்கி வைத்து அவர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் ஏற்படுத்திய பின்னால் அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துகின்றான். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு செய்த பேருபகாரத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள். என்ன பேருபகாரம்? இது குன்தும் அஅதாஅன், நீங்கள் விரோதிகளாக இருந்தீர்கள், சண்டையிட்டுக் கொண்டிருந்தீர்கள். ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், இந்த ரசூலின் மூலமாக, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலே இணைப்பை ஏற்படுத்தினான். இணைப்பை ஏற்படுத்திய பின்னால் சண்டைகளை மறந்து, விரோதங்களையும் குரோதங்களையும் மறந்து உடன் பிறந்த சகோதரர்களை போன்று நீங்கள் ஆகிவிட்டீர்கள். இந்த முஹம்மது மாத்திரம் இல்லை என்றால் நரக விளிம்பிலே நீங்கள் நின்றீர்கள். இந்த நரகம் அப்படின்னா விளிம்புல நிற்கிறாங்க, இறந்துட்டாங்கன்னா நரகத்தை தான் நீ விடணும். ஆனால் ஒற்றுமை ஏற்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்து விட்டார். ரெண்டு பேரும் சண்டையிட்ட நிலையிலேயே இறந்துட்டாங்கன்னா
அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அவங்க செல்லக்கூடிய இடம் நரகம். இன்றைக்கும் அதுதான். அண்ணன் தம்பி பேசுறது இல்ல, பேசாமலே அண்ணன் மௌத்தா போயிருவாரு, தம்பி மௌத்தா போயிருவாரு. இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? கணவன் மனைவி இருவரும் சண்டையிட்டுக் கொண்டு கணவனும் மனைவியும் இறக்குற வரைக்கும் பேசுறது இல்ல. ஒன்னு அந்த அம்மா மௌத்தா போயிரும், அல்லது இவரு மௌத்தா போயிருவாரு. அல்லாஹ் பாதுகாக்கணும். உறவை துண்டிப்பவன் அவன் என்னை துண்டித்து விட்டால் அல்லாஹ் கூறுவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அதனால அல்லாஹ் சொல்றான், இது குன்தும் அஅதாஅன், அந்த வரிசையிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது வகுன்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரா, ஹுஃப்ரானா நரகம் அர்த்தம். நரக விளிம்பிலே நீங்கள் இருந்தீர்கள். நீங்க சண்டையிட்டு அதே நிலையில் இறந்திருந்தால் நீங்கள் செல்லக்கூடிய இடம் நரகம்தான். அதை விட்டு அல்லாஹ் இந்த முஹம்மதின் மூலமாகத்தான் உங்களை பாதுகாத்தான் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு இறக்கி உணர்த்தி காட்டுகின்றார். உலகத்துல சகோதரத்துவம், சமத்துவம் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் சில கிராமங்கள்ல அங்கே வாழக்கூடிய சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் டீ குடிப்பதற்காக கடைகளுக்கு சென்றால் அவர்களுக்கு தனி சிரட்டை வச்சிருப்பாங்க, அல்லது சிரட்டை அவங்க கொண்டு போகணும். அந்த சிரட்டையில என்ன செய்வாங்கன்னா டீயை ஊத்துவாங்க, சிரட்டையில தான் அவங்க குடிக்கணும். சிரட்டை இல்ல, சிரட்டையை கொண்டு போலன்னா கொதிக்க கொதிக்க கையில ஊத்துவான், அதை வாங்கி குடிக்கணும். அவர்கள் உயர்ந்த ஜாதிகள் வாழக்கூடிய இடங்களுக்கு சென்றால் செருப்பை தூக்கி கக்கத்துல வச்சுக்கணும், இடுப்புல துண்டை கட்டிக்கணும், சைக்கிள்ல போக கூடாது. அந்த ஊர்ல வாழக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் பைக் வாங்க கூடாது. பைக் வாங்கியதற்காக உயர் ஜாதிகள் தாழ்ந்த ஜாதிகளை அடித்து நொறுக்கிறாங்க. சமீபத்தில் நாளிதழ்கள் மூலமாக நாம் படித்து வந்தோம். மலத்தை அல்ல வேண்டும், குப்பையை அல்ல வேண்டும். உயர் ஜாதிகள் பயன்படுத்துகின்ற கிணற்றை ஒருவன் எட்டி பார்த்தான் என்பதற்காக அவனை மரத்தில் கட்டி வச்சு முடிச்சாங்க. இதெல்லாம் எப்ப நடந்த கதை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்னால் நடந்த கதைகள். இன்றைக்கு அது நிஜமாகி வருவதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். வட மாநிலங்கள்ல தாழ்த்தப்பட்ட பெண்கள் நடந்து செல்வார்களேயானால் ஆடைகளை ஊதி அவர்களை நிர்வாணமாக ஆக்கக்கூடிய காட்சிகளையும் யாரும் மறந்துவிட முடியாது, மறுக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கும் கண்ணியம் வேண்டும், பெண்களும் கல்வியை கற்க வேண்டும், அவர்களும் தாராளமாக இந்த உலகத்தில் வாழலாம் என்ற சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை இந்த உலகத்தில் மலரச் செய்தவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சூரத்து குஜராத்தில் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மூமின்களும் சகோதரர்கள் தான். இப்ப நாம இருக்கிறோம், அமெரிக்காவில் வாழக்கூடிய மூமினும் நானும் சகோதரன். நான் எனக்கு என்ன இஸ்லாம் உரிமையை வழங்கி இருக்கின்றதோ இதே உரிமைதான் அமெரிக்காவில் வாழக்கூடிய, அமெரிக்காவை சிட்டிசனாக கொண்டிருக்கின்ற அந்த அமெரிக்க முஸ்லிமுக்கும் அதே உரிமைகள் உண்டு. ஆனா இந்த ஒற்றுமைய, சகோதரத்துவத்தை மற்ற ஜாதிகள்ல, மற்ற மதங்கள்ல நிச்சயமாக பார்க்கவே முடியாது. மதத்தால் ஒன்றுபட்டாலும் ஜாதியால் பிரிந்து விடுவார்கள். அதான் ஜாதிகள் ஒழிக்க கூடாது. ஜாதி இருந்தாதான் உயர் ஜாதிகள் நிம்மதியாக வாழ முடியும், கீழ் ஜாதிகளை வேலை வாங்க முடியும் என்று ஜாதிகளை ஒழிப்போம் என்று சொல்லுவார்கள். ஆனா ஸ்கூலுக்கு போனா சாதி சான்றிதழை கொண்டு வாங்க. அதையும் அப்படி சொல்லணும். ஒழிக்கணும்னு ஒரு பக்கம் சொல்றது, குழந்தை தூங்கணும்னு ஒரு பக்கம் தொட்டில் ஆட்டுறது, மறுபக்கம் கிள்ளி விடுறது. எப்படி குழந்தை தூங்கும்? இந்த ஜாதிகளை ஒழித்த ஒரே ஆன்மீக தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரத்துவத்தை, சமத்துவத்தை உருவாக்கி 1500 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த வருஷத்தோட ரசூலுல்லாஹ் பிறந்து 1500 ஆண்டுகள் ஆகிறது. அதுல ஒரு 40 குறைச்சிக்கிறோம். 40வது வயசுல தான் ரசூலுல்லாஹ் நபியாக்கப்படுறாங்க. இப்போ 1460 ஆண்டு காலமாக உலகத்துல சகோதரத்துவம் இருக்கிறது.
ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியில சகோதரத்துவம் இருக்கிறதா? இல்லையே. அது மைனஸாகத்தான் காட்சி தெரிகிறது, அது பூஜ்ஜியமாகவே காட்சி தெரிகிறது. பெரும்பாலான முஸ்லிம்களுடைய நடவடிக்கைகளை பார்த்தால் நாங்கள் பழைய அரபிகள் அப்படின்னு சொல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம். நமக்கு மத்தியில சகோதரத்துவம் வருவதாக இருந்தால் அதற்கு பெருமானார் சில வழிகளை கற்றுத் தருகிறார்கள். அந்த வழிகளை நானும் நீங்களும் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தால் ஏண்டையும் சகோதரத்துவம் இருக்குது, உங்கள்டையும் சகோதரத்துவம் இருக்கிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. முஸ்லிம்ல 54வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், லா ததுகுலூனல் ஜன்னா ஹத்தா துமினு, நீங்கள் ஈமான் கொள்ளாத வரையிலும் சொர்க்கம் செல்லவே முடியாது. சொர்க்கத்திற்கு ஈமான் தேவை, ஈமான் இல்லாம சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. சரி, ஈமான் வரணும்னா நாம என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா துமினு ஹத்தா தஹாபு, நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசம் கொள்கின்ற வரையிலும், சகோதரர்களாக வாழ்கின்ற வரையிலும் உங்களுக்கு மத்தியில் ஈமான் வரவே செய்யாது. சரி, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், நான் ஒரு காரியத்தை கற்றுத் தருகிறேன், அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் ஏற்படும். நம்மள்ட்ட சகோதரத்துவம் இல்லையா? அண்டை வீட்டாரோட பேச மறிக்கிறோமா? நீங்க பாருங்களேன், சில பேரு மூமின், இவரும் மூமினா தான் இருப்பாரு, அவரும் மூமினா தான் இருப்பாரு. ரெண்டு பேரும் எப்படின்னா இந்த எலியும் பூனையும் சந்திக்கிற மாதிரி, கீரியும் பாம்பு சந்திக்கிற மாதிரி தான் ஒருவருக்கொருவர் ஒருவரை பார்க்கின்ற பொழுது மற்றவர் உரைத்து பார்ப்பதும், இவை யாரு நான் யாரு அப்படிங்கிற மாதிரி எதிரியாக பாவிப்பதும் இன்றைக்கு நிதர்சனமாக நடந்து வருகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவலா அதுல்லுக்கும் அலா ஷைஇன், ஒரு காரியத்தை நான் கற்றுத் தருகிறேன், இதா ஃபஅல்துமூஹு தஹாபபதும், நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவம் வளர்ந்துவிடும். அது என்ன காரியம் தெரியுமா? அப்ஷுஸ்ஸலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லட்டுமே, நாம ஏன் சொல்லுவான, நான் படிச்சவன், நான் ஆலிம், நான் ஹாஃபிஸ், நான் டாக்டர், நான் இன்ஜினியர், வக்கீல், அந்த மமதை வந்துவிட்டால் அங்கே சகோதரத்துவம் வளராது, அது நிச்சயமாக கருகிவிடும். அப்போ ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமை சந்திக்கின்ற பொழுது முந்திக் கொண்டு யார் சலாம் சொல்லுகிறாரோ அவர் நாளைக்கு இவருக்கு முந்திக் கொண்டு சலாம் சொல்வார். அங்கே சகோதரத்துவம் ஏற்படும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சகோதரத்துவம் உங்களுக்கு மத்தியிலே வளர வேண்டுமானால் நீங்கள் மற்றொரு காரியத்தை செய்ய வேண்டும். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2444வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. உன்சுர் அகாக வாலிமன் அவு மதுலூமா, உன் சகோதரன் அவன் அநியாயக்காரனாக இருக்கட்டும், பிறரால் அநீதம் செய்யப்பட்டவனாக இருக்கட்டும், நீ அவனுக்கு உதவி செய்ய வேண்டும். அநியாயக்காரனாக இருக்கட்டும் அல்லது பிறரால் அநீதம் செய்யப்பட்டவனாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கு நீ உதவி செய்ய வேண்டும். உதவி செய்தால் அவன் நாளைக்கு திருந்தி வாழ்வான், சகோதரத்துவம் வளரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு உதவ வேண்டியதா? அநீதம் செய்தவனுக்கு நாம எப்படி உதவி செய்ய முடியும்? உதாரணத்திற்கு ஒருவர் தந்தைக்கு சுகம் இல்லை, பேங்க்ல ரூபாய் எடுத்துட்டு போறாரு, ஒருத்தன் 10,000 ரூபாய் பறிச்சுட்டு ஓடுறான். ஓடுறவன் அநியாயக்காரன், பறி கொடுத்தவன் அநீதம் செய்யப்பட்டவன். அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம். 10,000 ரூபாய் போயிட்டாப்பா, நாங்க வசூல் பண்ணி தரோம், நான் உனக்கு உதவி செய்யறேன். இது அநீதம் செய்யப்பட்டவனுக்கு உதவி செய்தல். இந்த 10,000 ரூபாய் பறிச்சுட்டு போறானே அவனுக்கு நம்ம எப்படி உதவி செய்யறது? அந்த ஏடிஎம்ல ஒருத்தன் பணம் எடுக்காம போ அப்படின்னு சொல்றதா? அப்படி சொல்றது இல்ல. அவனை அழைத்து, ஏன்டா நீ அநீதம் பண்ற, அநியாயம்லாம் பண்ணாத, கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, பிழைத்து சாப்பிடு, உழைத்து சாப்பிடு
அவனை திருத்துவதுதான் அவனுக்கு நீ செய்யக்கூடிய உபகாரம், உதவி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லி காட்டினார்கள். இதனால அவன் திருந்திட்டான் வச்சுக்குவோம், நான் திருந்துவதற்கு இவர் தான் காரணம். இவர் எப்படிப்பட்ட நல்லவர், இவர் எந்த மார்க்கத்தில் இருக்கிறார், அந்த மார்க்கத்தை நானும் பின்பற்றுகின்றேன். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சுமாமா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மதீனால பயங்கரமான ஆடு, இஸ்லாத்திற்கு எதிராக எல்லா வகையான சேட்டைகளையும் செய்யக்கூடியவர். பெருமானாருக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த அளவிற்கு தொல்லைகளை கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு தொல்லைகளை கொடுத்தவர். அவரை கைது செய்து வரும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்ற சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. அவரை கைது செஞ்சு கொண்டு வந்தார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சிறைச்சாலை தனியாக கிடையாது, மருத்துவமனையும் தனியாக கிடையாது, பள்ளிக்கூடங்கள் தனியாக கிடையாது. எல்லாமே பள்ளிவாசல் தான். பள்ளிவாசல் தான் நீதிமன்றம், பள்ளிவாசல் தான் சிறைச்சாலை, பள்ளிவாசல் தான் மருத்துவமனை, பள்ளிவாசல்ல தான் தொழுகை நடக்கும். எல்லாமே பள்ளிவாசல்ல தான். இப்ப அந்த சுமாமாவை என்ன செய்யறாங்கன்னா மஸ்ஜித் நபவியில ஒரு தூண்ல கட்டி போடுறாங்க. முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹான செய்தி. அவர் என்ன செய்யறாரு, கட்டி போடப்பட்டு ரசூல்ல அடிக்கல, அவருக்கு வேதனையை கொடுக்கல, சூடு போடல, அவருக்கு தேவையான உணவை கொடுக்கிறாங்க, குளிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். 3 நாளா தூண்ல கட்டி போடப்பட்டவர் சஹாபாக்கள் வருவதையும், ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம, படித்தவர் பாமரர் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சஃப்ல நிற்பதையும் அவர் பார்க்கிறார். முஸ்லிம்களுக்கு மத்தியில இவ்வளவு சமத்துவமா, சகோதரத்துவமா, உயர்ந்தவர் தாழ்ந்தவர், வெள்ளை கருப்பு, அந்த மொழியை பேசக்கூடியவர் இந்த மொழியை பேசக்கூடியவர் வித்தியாசம் இல்லாம எல்லாருமே சரிசமமா நிற்கிறாங்களே, அப்ப இது எவ்வளவு பெரிய உயர்ந்த மார்க்கமாக இருக்கும். அவர் பார்க்கிறார், 3 நாளா பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் பக்கத்துல போறாங்க. சுமாமா, உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்குதா? ஆமா முகம்மதே, நான் குளிக்க வேண்டும், குளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் அவிழ்த்து விடுறாங்க. குளிக்கிறாரு. குளித்து விட்டு பெருமானாரை சந்தித்து அவர் சொல்லுகின்றார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ் தான் உண்மையான கடவுள், நீங்கள் தான் இறை தூதர். கலிமாவை சொல்லி இஸ்லாத்திற்கு வருகின்றார். அப்ப இஸ்லாமிய சகோதரத்துவத்தை ஒரு மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர் பார்க்கின்ற பொழுதுதான் இஸ்லாம் வேகமாக பரவும். நமக்கு மத்தியில நாம சண்டை போட்டுக்கிட்டு நீனா நானா அப்படிங்கிற மமதையோடு நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன், நான் சொல்றத நீ கேட்க கூடாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஒருவர் சகோதரத்துவத்திற்கு மாற்றமாக நடப்பாரே ஆனால் நாமும் நரகத்தில் போய் விட வேண்டிய சூழல் ஏற்படும். சகோதரத்துவத்தை ஏற்காத அவர்களும் நரகத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஆக அநீதம் செய்தவனாக இருந்தாலும் ஒருவன் ஒரு தவறை செய்கின்றானா, ஒரு இஸ்லாமியனாக இருக்கின்றானா, மது அருந்துகின்றானா, வட்டியை சாப்பிடுகின்றானா, அவனை அழைத்து ஏண்டா நீ மதுபானம் குடிக்கிற, ஏண்டா நீ வட்டியை சாப்பிடுற, அது பெரும்பாவம் இல்லையா, பக்குவமாக நாம் எடுத்து சொல்லி அவர் திருந்திவிட்டால் நரக விளிம்பிலிருந்து அவர் காப்பாற்றப்படுகிறார். நமக்கும் அவருக்கும் மத்தியில உலகில் வாழும் காலமெல்லாம் ஒரு சகோதரத்துவம் ஏற்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். புகாரியில 1970வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, குல்லு மஅரூஃபின் சதகா, நன்மையான காரியங்கள் எல்லாமே தர்மம் தான். நன்மையான காரியங்கள், வழியில ஒரு கல்லு கிடக்கு, ஒரு முள்ளு கிடக்கு, ஒரு வாழைப்பழ கொடி கிடக்குது, நம்ம காலில் குத்தல, நாம வலிக்கு விடல, போனா அவன் பூமினே கிடையாது, அடுத்தவங்க வந்துடக்கூடாத, அடுத்தவங்க காலில் குத்திடக்கூடாத அப்படின்னு சொல்லி யார் அப்புறப்படுத்துகிறாரோ அவர் உண்மையான மோமின். அது நன்மையான காரியம். ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, வ இன்ன மினல் மஅரூஃபி அன் தல்கா அகாக பிவஜிஹின் தல்கின், உன் சகோதரனை சந்திக்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு நீ சந்திக்க வேண்டும். சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் பாதையில நடந்து போனாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு அவங்கள பார்த்து சிரிச்சு பாருங்களேன், 3ஆவது நாளைக்கு நம்மளுக்கு நண்பனாக ஆகி விடுவார்கள். பல பேர் எனக்கு அப்படி நண்பன் ஆகி இருக்கிறாங்க. வாக்கிங் போகும்போதெல்லாம் பார்த்து சிரிக்கிறது,
மறுநாள் பேச்சு கொடுத்து நம்பரை பரிமாறி இப்ப நம்ம பயானம் அவங்களுக்கும் போய்கிட்டு இருக்குது. அவங்களும் மார்க்கத்தை அறிகிறார்கள். அதை விட்டுட்டு சில பேருடைய முகத்துல எல்ல போட்டா பொறிஞ்சிடும், முட்டையை உடைச்சு ஊத்துனா ஆம்லேட்டா போயிடும். அந்த மாதிரி கடுகடுன்னு இருந்தா இஸ்லாத்திற்கு வரலாம் என்று நினைத்தவர்கள் கூட வராமல் போய் விடுவார்கள். ஆனா என்னைக்குமே மலர்ந்த முகத்தோடு சிரித்த முகத்தோடு இருந்தால் அதுவும் சகோதரத்துவத்திற்கு ஒரு காரணம். சலாம் சொல்ல வேண்டும், எல்லோருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். குறிப்பாக மனைவிமார்களுக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம யாருக்கெல்லாம் சலாம் சொல்றோம்? மனைவிக்கு பெரும்பாலும் சலாம் சொல்றது இல்ல. மனைவிக்கு நம்ம சலாம் சொல்லி பழகணும். ஒருத்தர் அப்படிதான் மனைவிக்கு சலாம் சொல்லி இருக்கிறாரு. அந்த அம்மா பையனை கூப்பிட்டு சொல்லிச்சான், அத்தாக்கு என்னடா ஆச்சு திடீர்னு சலாம் நான் சொல்றாரு அப்படின்ட்டு அந்த அம்மா. ஏன்னா நம்ம சொல்லி பழகல, சொல்லி பழக வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு சமாதானத்தையும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சத்திய பாதையிலே செல்லக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.